மிதுன ராசி. யாருடைய சிபாரிசும் இல்லாம தன்னுடைய தனித்திறமையால முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நேருக்கு நேர் நின்னு சமாளிக்கக்கூடியவங்க. பிரச்சனை கண்டுலாம் பயப்படவே மாட்டாங்க. அன்புக்கு அடிபணிவாங்க. புத்தி சாதுரியத்துல சாமர்த்தியமா செயல்படுறதுல இவங்கள அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. அதாவது மிதுன ராசினா சும்மாவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. புத்தி இருக்கிறவன் பொழைக்க மாட்டான்னு சொல்ற மாதிரி தான் ரொம்ப புத்திசாலிங்க தான். என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு அழகா அறிவுரை குடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலைய இப்படி மாத்துங்க, அப்படி மாத்துங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு திட்டம் போட்டு குடுப்பாங்க. ஆனா, இத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சோம்பேறிகள். ஓகேவா? மத்தவங்க எல்லாருமே இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனா, தன்னுடைய வாழ்க்கைய பார்த்தாக்கா 0வா வச்சிருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன் மிதுன ராசிக்காரங்களே? அவன் அவன் புத்தி இல்லையேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இவ்ளோ புத்திசாலியா இருந்தும் உடைய வாழ்க்கை நிலையை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டவுன் ஸ்டேஜ்லயே வச்சிருக்கீங்க. காரணம்? அதீத சிந்தனை. கரெக்ட்டா முடிவெடுத்து அழகா காய் நகர்த்திக்கிட்டு போவீங்க. கடைசி நேரத்துல ஒருவேளை இப்படி செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க புத்தியே உங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அது 2 புத்தி இருந்தா இப்படிதான் போல. ஆனாலுங்க, எத பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. கஷ்ட காலமா இருந்தாலும் சரி, அது நஷ்ட காலமாவே இருந்தாலும் சரி. உயர்வான இடத்துல வாழ்ந்தாலே சரி. நீங்களும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பீங்க. எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மிதுன ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ, இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. காரணம் கேட்டீங்கன்னாக்க, இந்த மாற்றி மாத்தல்ல நிறைய கிரகங்கள் மாற்றம் ஆகப் போறாங்க. அந்த மாற்றம் தான் உங்களுடைய தலைவிதிய மாத்தி எழுதப் போகுது. நல்ல வகையிலயா? இல்ல இத விட மோசமாவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்ல வகையில தான். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. மிதுன ராசினாவே இதுல எந்தெந்த நட்சத்திரம் இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் பலிதமாகும். மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, உங்க ராசியில நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல கேது பகவான், பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே சந்திர பகவான், அவர் கூடவே சனி பகவானும் 3 பேரும் கூட்டணியில நிக்கிறாங்க. அடுத்து தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்க 3 பேரும் கூட்டணியில நிக்கிறாங்க. அதான் அயன சயன போகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வலம் வராரு. இதைத் தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் ஆகுறாரு. இவர் கூடவே 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறுறாரு. அடுத்ததா 14/3/2025 அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. இவர் மாறுனா அடுத்த 4 நாட்கள்ல 18/3/2025 அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. அடுத்ததா இந்த மாசத்துடைய கடைசி நாள்னு சொல்லக்கூடிய 30/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறார். சோ, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புதன் பகவான் தான் மாற்றத்தை கொடுக்கிறாரு. சோ, உங்களுடைய அதிபதியுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன கொடுக்க போகுது? எல்லாருமே ஈஸியா நண்பர்களாக மாற்றக்கூடிய திறமை கொண்ட மிதுன ராசிக்காரங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தாலும் சரி, அதுல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. உங்கள ஒதுக்கி வச்சவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சுற்றமும் நட்பும் உங்களுக்கு சூழ்நிலையை சாதகமா மாத்தி வைக்கும். இருந்தாலும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், எல்லா உறவுகள்கிட்டயுமே மிதுனம் வந்து கவனமா இருக்கணும். வீண் அலைச்சல் மறையுது. பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களின் போது மட்டும் எச்சரிக்கை தேவைங்க. இந்த பயணங்களால நமக்கு சாதகமான பலன் உண்டா? இல்ல நம்ம போனா அந்த வேலை நமக்கு முடிஞ்சு வருமா? இல்ல இன்னைக்கு போலாமா? இல்ல நாளைக்கு போலாமா? இந்த மாதிரி யோசனைக்கு அப்புறம் தான் பயணம் மேற்கொள்ளணும். இதே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா மிதுன ராசி ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ என்ன தொழில் செய்தாலும் சரி, என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி, அதுல இருந்த மந்த நிலை மாறுது. இத்தன நாளா என்னங்க இது வியாபாரம், வியாபாரத்த விட்டுடலான்னு இருக்கேன், தொழிலே விட்டுடலான்னு இருக்கேன். இப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இனி இந்த மார்ச் மாதத்துல அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. புதிய முயற்சிகள்ல கூட வெற்றியை கொடுக்கும். வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பாத்துக்கலாம். அதே மாரி உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ
கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கவனமா இருக்கணும். அதே மாரி உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். மேல அதிகாரிங்கிட்ட, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இப்ப மிதுன ராசி என்ன கேட்பீங்க. அப்ப மேல் அதிகாரிங்க வந்து எடக்கு முடக்கா பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கெடுதல் நினைப்பாங்க. அப்ப எதுவும் பேசக்கூடாதாம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேணாங்க. பகைங்கிறது உங்க மனசுல இருந்தாலுமே அத வெளிக்காட்டாதீங்க. அவங்க பண்றத பண்ணட்டும். அவங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாலும் சரி, நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னாக்க, அவங்க பண்ண தப்பு கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வந்துரும். இப்போ ஒருத்தன் நம்மள வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கத்துறான்னு சொல்லிட்டு நாமளும் கத்துனோம்னா, அது நமக்கு பாதிப்பு கொடுக்கும். இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? "மழைய பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு நஷ்டமா, மழைக்கு நஷ்டமா" சொல்லுவாங்க. நீங்க மழை மாதிரி அமைதியா இருங்க. மத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலைய வவ்வுன்னு குலைச்சுக்கிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு தான் வாய் வலிக்கும். உங்கள வந்துட்டு அசைக்கவே முடியாது. பயம் வேண்டாம். வெற்றி தொடரும். அதே மாரி யார்கிட்ட பேசினா சரி, அமைதிய கடைப்பிடிக்கணும். இதுவே குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அமைதி ஏற்படும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் நிதானமா பேசி பழகுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்கயே உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலே சரி. "பரவால்ல நீ பேசுறியா? பேசிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிருங்க. அதாவது குடும்பத்திலேயே விருந்தினருடைய வருகை இருக்கும். அதனால கொஞ்சம் செலவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பயம் வேணாம். அதே மாரி ஏதாவது ஆயுதம் பயன்படுத்துறீங்க, தீ சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கீங்க. பெண்களா இருந்தீங்கனாக்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கிச்சன் பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க பேச்ச கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை கொடுக்கும். ரொம்ப புத்திசாலி தான். மிதுன ராசி பெண்கள்லாம் குறையே சொல்ல முடியாது. ஆனா உங்களையும் மாத்துவாங்க. ஏன்னா சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ யாருக்கும் இடம் குடுக்காதீங்க. அது குடும்பத்துல இருக்கலாவே இருக்கட்டுங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, உங்க புத்தி என்ன சொல்லுதோ, அத கேளுங்க. அதுபடி நடந்துக்கோங்க. இந்த மாத்த பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல், செலவு உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, எல்லா விதங்களையும் கவனம் தேவை. அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய விஷயத்துல கவனமா இருங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க வெளியூர் பயணம் போறது, தள்ளி போறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்க, உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். போட்டிகளையும், பொறாமைகளையும் நீங்க சந்தித்தாலும் சரி, பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, அத அழகா சமாளிச்சு ஓட விட்டுறலாம். உங்களுடைய சமயோகித புத்தியினால பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்க போறீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் உயர்கல்வி பத்தின எண்ணம் அதிகமாகும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்புல வேகம் காட்டுவீங்க. இப்ப புரியுதுங்களா? எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்ளோ கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி, உங்க புத்திய மட்டும் பயன்படுத்தினா மிதுன ராசி அழகா அதுலருந்து வெளிய வந்துடலாம். ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத மத்தவங்களுக்கு எப்படி நீங்க தீர்த்து குடுக்குறதுக்கு பல வழிகள்ல யோசிப்பீங்களோ, அந்த மாதிரி உங்களோட பிரச்சனையும் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காகவும் திட்டம் தீட்டுங்க, செயல்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். மேலும் சொல்லனாக்கா மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் இந்த மாதத்துல. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க கொடுக்கும். குறிப்பா உங்களோட ராசியில 10வது வீட்ல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வேலை, தொழில் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும், லாபம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த பெரிய இலக்கை அடைவதற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் சரி, அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்தரணும். பொறுமையும் நிதானம் மட்டும் தான் மிதுன ராசிக்கு என்னைக்குமே பலன் கொடுக்கும். அத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததான் குடும்பத்த பொறுத்த வரைக்கும். இந்த மாசத்துல குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கு திட்டம் தீட்டுவீங்க. அப்படி பயணம் போறீங்க அப்படின்னாக்கா, அந்த பயணத்தின் போது ரொம்ப கவனமா இருங்க. திரும்பவும் சொல்றேங்க, மிதுன ராசிக்காரங்கள இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப கைவிட்டுடாதீங்க. அதே மாரி இந்த பாத்துக்கலாம், இப்ப பாத்துக்கலாம், அப்ப பாத்துக்கலாம் அந்த பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது. அப்படி வரக்கூடிய வாய்ப்ப விட்டுட்டீங்க, பின்னாடி பாத்துக்கலான்ற ஒரு சோம்பேறித்தனத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். மாதிரி தொடக்கத்திலயும் சரி, தொழில், வணிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். கவலையே வேணாம். மேலும் இந்த மாதத்துல நிதி நிலைமையும் ரொம்ப நல்லா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள வரும், வருமானம் பெருகும். நிதி ரீதியா எந்த ஒரு கஷ்டமும் இந்த மாதத்துல மிதுன ராசிக்கு வராது. அதே மாரி எந்த விதமான சர்ச்சையில இருந்தும் விலகி உங்களுடைய இலக்குகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. குறிப்பா மத்தவங்களோட பிரச்சனை தலையிடுறத சுத்தமா மிதுன ராசி தவிர்த்துடணும். எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சரி, செய்யறதுக்கு முன்னாடி, இல்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்றதாலும் சரி, உங்களுடைய நல்லதுக்கு பாடு வைப்பாங்க இல்லையா? உங்களுடைய நலம் விரும்பிகள், அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது நிச்சயம் வேணும். அதுவரை காதல் துணை அல்லது துணைவருடன் ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, அத பேசி தீர்த்துக்கோங்க. விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. குடும்பத்துடைய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்த்துக் கொள்ள போறீங்க.
குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மேலும் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல உறவுகள்கிட்டயும் சரி, பண விஷயத்திலயும் சரி கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். மாசத்துடைய தொடக்கத்துல வணிகத்துல லாபம் பெறுவீங்க. நீங்க முன்னாடி செய்த முதலீடு கூட இப்ப உங்களுக்கு லாபத்த கொடுக்கும். அதே மாரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். திடீர் பண ஆதாயம் ஏற்படும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. கோபத்த கட்டுக்குள்ள வச்சுக்காங்க. அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பான திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பணம் அப்படிங்கிறது எதிர்பாராத வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரும். குழப்பமான சூழ்நிலை மறையுதுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். காதல் உறவுற பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகமாகும். காதல் தொடர்பா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காதல் உறவு கல்யாணத்திற்கு முன்னேறி போகும். இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா, தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேற ஒரு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு, சுயதொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலைகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும். குடும்ப தலைவர்களை பொறுத்தவரைக்கும் கணவர் வழி உறவுக்காரர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இனி இருக்காது. அவங்களே ஒத்துப்பாங்க. அவங்க செஞ்ச தப்புதான்ட்டு. உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவங்க வந்து தலைகுனிவாங்க. கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் படத்திற்கான முன்பணம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வகுப்புல அமைதி காப்பது ரொம்ப நல்லது. உடல் நலம் ரொம்ப சீரா இருக்குது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. புதன்கிழமைகள் தோறும் சீனிவாச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும், வாழ்க்கை வளமாக மாறுங்க. இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களா பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியில இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இத்தனை நாட்களா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே இப்ப கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சிருவீங்க. நீ எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடன் உதவிகள் இப்ப கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல கூட வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இத்தனை நாளா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. இனி உங்களுக்கான வாய்ப்பு உங்களை மட்டுமே சேரும். நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க இந்த மாதத்துல. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். பண வரவுகள்லயும் சரி, திட்டங்கள்லயும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை குடும்பத்துல ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாக்குவாதம் பண்றதை சுத்தமா விட்டுடுங்க. உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும். கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் அனுசரணை தேவைங்க. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். பெயர் புகழை காப்பாத்தி கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி அடைவீங்க. தடை தாமதங்கள் விலகுது. குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க. குடும்பத்துடைய சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. இந்த 2 நாட்களை உங்களுடைய நல்ல தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமங்க. மார்ச் மாதம் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். எது செய்யறதாலும் சரி திட்டமிட்டு செயல்படணும். தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வெளியூர் பயணம் போகக்கூடாது. பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பழக்க வழக்கத்துல கவனம் தேவை. இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா மார்ச் மாதம் 18, 19, 20 இந்த நாட்கள்ல என்ன நல்ல காரியம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாட்களை செய்யுங்க. மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது வந்து பொதுவான பரிகாரங்க. இது மிதுன ராசியில கூடிய நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். செல்வ வளம் பெருகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். எப்பவுமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும். துன்பங்கள் விலகும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். புத்தி சாதுரியத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பரிகாரங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வந்த கஷ்டங்களும் வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி போகும். நிலைத்த செல்வத்தையும் நிலையான பெயரையும் புகழையும் வாராகி அம்மன் அருளிடுவாங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம்
மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்திருப்போம். முன்னாடியே சொன்னதாங்க, இந்த மாதத்துல நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்த வழிபாடு செய்யணும், அது எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நீங்க வந்தா மட்டும் போதும்னு சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி, நீங்க இந்த மாதத்த கரெக்ட்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.